ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். பொதுவா நான் பதிவு போட்டால் கூட அதோட விமர்சனங்களை படிக்கிறதே இல்லை. ஏன்னா சில பேர் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் போடுறாங்க. சில அசிங்கமாக திட்டி கூட போடுறாங்க. அதனால் விமர்சனங்களுக்குள்ளே நான் போகிறதில்ல. சமீபத்தில் என் கவனத்துக்கு வந்து ஒரு விமர்சனம் ஒன்று தம்பி வினோத் கண்ணன் அப்படின்ற சகோதரர் போட்டிருக்காரு. அதில் வந்து கொஞ்சம் படிங்க அப்படின்லாம் அறிவுரைலாம் சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி. நானும் படிக்காமல் எந்த பதிவும் போடுறதில்ல. ஆக்சுவலாக நான் ஏதோ எம்ஏ தமிழ் இலக்கியம் படிச்சிருக்கேன். ஒரு 25 வருஷமாக நிறைய புத்தகங்கள் தொடர்ந்து வாசிப்புகள்லாம் உண்டு. அதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளும் பண்ணியிருக்கேன். அரசியல் நிகழ்ச்சி, சினிமா நிகழ்ச்சி, கிரிக்கெட்டை பற்றி கூட நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் தெரிந்தால்தான் பண்ணுவேன், தெரியாமல் எதுவும் பண்ணுறதில்ல. அவர் போட்டிருக்காரு, இந்த தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா இதெல்லாம் சேர்ந்து இந்தியா இல்லை, இந்தியா தான் இதெல்லாம் உருவாக்குச்சு அப்படின்னு. தம்பி, உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். இந்தியா என்கிற ஒரு நாடே இல்லை. வெள்ளைக்காரன் வந்து அவன் கிழக்கிந்திய கம்பெனின்னு எங்கெங்கெல்லாம் கடற்கரை இருந்ததோ அங்கெல்லாம் வந்து அவன் அதை மையமாக கொண்டு ஒரு இதை உருவாக்கிக்கிட்டு அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவன் சுதந்திரம் கொடுத்துட்டு போகும்போது கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் ஒன்றிணைந்து தான் இந்தியாவை உருவாச்சு. அதில் ஹைதராபாத்தில் நாங்கள் இந்தியா கூட சேர மாட்டோம் அப்படின்னு தனியாக இருந்தாங்க. அதெல்லாம் லேட்டாக தான் சேர்த்தாங்க. நேரு அவர்கள் அறிவுறுத்தின் பேரில் வல்லபாய் பட்டேல் அவர்கள் தான் இந்த பணியை செஞ்சார். அதனால தான் அவர் இரும்பு மனிதர் அப்படின்னு பாராட்டப்படுறார். இந்த காஷ்மீர் வந்து இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகுமே நம்ம கூட சேரல. வல்லபாய் பட்டேல் போய் பேசி அதற்கு பிறகு தான் வந்து காஷ்மீர் மாகாணங்கள் பல நிபந்தனைகளோடு இணைகிறாங்க. எங்கள் ஊரில் யாரும் நிலம் வாங்கக்கூடாது, அது இதுன்னு. அதனால தான் சிறப்பு அந்தஸ்து கொடுத்து அவங்கள சேர்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அது இப்போது உடஞ்சிருச்சு, அது வேறு விஷயம். அதை பற்றி அப்புறம் பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் சுதந்திரம் அடையும் போது தமிழ்நாடு அப்படின்னு ஒரு நாடே கிடையாது தம்பி. அது வந்து கன்னியாகுமரியிலேருந்து ஒரிசாவின் சில பகுதிகள் உட்பட அது சென்னை மாகாணமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் மரியாதைக்குரிய ஐயா பொட்டி ஸ்ரீராமுலு அவர் தான் தெலுங்கு தேசத்துலேருந்து இந்த குரலை எழுப்புறாரு. மொழி வழி மாநிலங்கள் வேணும் அப்படின்னு உண்ணாவிரதம் வந்து உயிர் நீத்தவர். அதற்கு பிறகு அது 52ன்னு நினைக்கிறேன். 56ல் கேசி சங்கரலிங்கனார் அப்படிங்கிறவர் உண்ணாவிரதம் இருக்கிறார், தமிழ்நாடு என்று பெயர் வைக்கணும்னு. அப்போது காமராஜர் ஆட்சி, மத்தியிலும் காங்கிரஸ் ஆட்சி. சங்கரலிங்கனார் அவரும் காங்கிரஸ்கார், இருந்தாலும் அவருடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அறிஞர் அண்ணா அந்த உண்ணாவிரதத்துக்கே போய் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், திமுக ஆட்சி அமைத்தவுடன் தமிழ்நாடுன்னு பேர் வைப்போம் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறாரு. இருந்தாலும் வந்து சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் வந்து உயிர் நீத்து விட்டார். அது நடந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு 67ல் திமுக ஆட்சிக்கு வருது. அப்போ அண்ணா ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறார் தமிழ்நாட்டுக்கு. 69ல் தான் தமிழ்நாடுன்ற பேரே வருது. இந்த சரித்திரங்கள்லாம் படித்து தான் நான் பேசுகிறேனே தவிர அனாவசியமாக போகிற போக்கில் இந்த வாட்ஸ்அப் வதந்திகள்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக ஒருபோதும் நான் பேச மாட்டேன். என்ன படிக்க சொல்கிற அன்பு தம்பி, தயவுசெய்து நீங்கள் வைக்கிற விமர்சனங்கள் வைக்கும் பொழுது நீங்களும் கொஞ்சம் படிங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றி.